வணக்கம் டைட்டன்ஸ். காலம் போக போக எல்லாமே மாறிடுன்னு சொல்லுவாங்க. ஆனா சில விஷயங்கள் கடந்த நூற்றுக்கணக்கான ஆண்டுகளா மாறவே இல்லை. நாமளும் அதையெல்லாம் மாத்தணும்னு நினைக்கவே இல்லை. நீங்க எல்லாரும் இன்னைக்கு இங்க எந்த வண்டியில வந்தீங்களோ அதை இந்த வண்டியோட பார்க்கும்போது ரொம்ப மாடர்னா இருக்கும். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலத்தோட ஃபேஷன் கூட அந்த காலத்தோட ஒப்பிடும்போது ரொம்பவே மாறி இருக்கு. இன்னைக்கு நம்ம வீட்ல யூஸ் பண்ற போன்ஸ் எல்லாம் இங்க இருக்கிற இந்த போனை விட ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆனா அப்படி இருந்தும் கடந்த 100 ஆண்டுகளா மாறாத ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு கூட தினமும் நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் வரைக்கும் அதே பழைய பேண்டேஜ் தான் இருக்கு. ஆனா 2025ல இதை விட நல்ல தீர்வு நமக்கு கிடைச்சதுதான். காயத்தை வேகமா ஆத்தக்கூடிய ஒரு தீர்வு கிடைச்சா அப்ப உங்க பேண்டேஜ் அப்டேட் பண்ண விரும்புவீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. டைட்டன்ஸ், நான் தான் விவேக் மிஸ்ரா. இதுக்கான தீர்வு தான் நான் இன்னைக்கு உங்க முன்னாடி பிரசன்ட் பண்ண போறேன். அதுதான் ஃபைப்ரோ ஹீல். ஃபைப்ரோ ஹீல் இந்த உலகத்திலேயே சில்க் புரோட்டீன்ல இருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு பேண்டேஜ் அண்ட் ஊண்ட் சொல்யூஷன். ஃபைப்ரோ ஹீல்ஸ்ல இருக்கிற சில்க் புரோட்டீன்ஸும் சில்வரும் சாதாரண பேண்டேஜோட பார்க்கும்போது காயங்கள் 50% வேகமா ஆத்திடும். அதாவது எந்த காயம் 18 இருந்து 20 நாள்ல ஆறுதோ அது 8 இருந்து 10 நாள்ல ஆறிடும். சிசேரியன் செக்ஷன், டயபெட்டிக் ஃபுட் அல்சர், பெட் சோர்ஸ், எந்த விதமான அப்ரேஷன்ஸும் காயங்களும் இருந்தாலும் இது எல்லாத்துலயும் ஃபைபர் ஹீலோட பேண்டேஜ், ஸ்ப்ரேஸ், ஜெல்ஸ், ஷீட், மெஸ், ஃபோம், பவுடர் எல்லாமே எஃபெக்டிவா இருக்கு. அதுக்கான காரணம் இதோட செல் ப்ராலிஃபரேஷன் ப்ராப்பர்ட்டி, மாய்ஸ்சர் ஹோல்டிங் ப்ராப்பர்ட்டி. இது காயங்களை சீக்கிரமா ஆத்துறதுக்கு பயன்படுது. இது காயங்களோட ஒட்டிக்கிறது இல்ல, ரொம்ப ஈஸியா எடுத்துட முடியும். இது மூலமா பேஷண்டோட கம்ஃபர்டபிளையும் பார்த்துக்கலாம். இதோட ரா மெட்டீரியல்ஸை டைரக்டா விவசாயிகிட்ட இருந்து வாங்குறோம். இதனால விவசாயிகளுடைய வருமானம் பல மடங்கு அதிகமாகுது. ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் எக்கனாமிக் மல்டிப்ளையர் பொட்டன்ஷியல். இங்க ஹீலிங் டைம் ரொம்பவே குறையுது. பேஷண்ட் மேல இருக்கிற லோட்ஸ், அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகுது. விவசாய வருமானமும் அதிகமாகுது. டைட்டன்ஸ், ஒரு பெரிய கர்வத்தோட இன்னொரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ண விரும்புறேன். சமீபத்தில் பெஹல்காம்ல அட்டாக்ஸ் நடந்தப்போ நாடு கஷ்டமான தருணத்தில் இருந்தது. அந்த நேரத்தில் நார்த்தன் அண்ட் வெஸ்டர்ன் பார்டர்ஸ்ல நிறைய டிஃபென்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல பெரிய அளவில் ஃபைபர் ஹீல் ப்ராடக்ட்ஸை வாங்கினாங்க. ஒரு ஸ்டார்ட் அப் பேண்ட் மேல நம்பிக்கை வச்சாங்க. ஸோ ஐஏஎஸ்சியோட கொலாபரேஷனோட சில ப்ராடக்ட்ஸை நாங்கள் டெவலப் பண்ணோம். அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ப்ரௌடான மூமெண்ட்டாக இருந்துச்சு. எங்களால் நாட்டுக்காக உதவ முடிஞ்சது, எங்களோட இன்னோவேஷனால நாட்டுக்கு சப்போர்ட் பண்ண முடிஞ்சதுன்னு. வெரி குட். இப்ப என்னோட கனவு இந்தியாவோட இந்த இன்னோவேஷன் மூலமா இந்தியாவோட காயங்களை மட்டும் இல்லாம உலகத்தின் காயங்களை ஆத்தணும்ன்றது. சோ இப்போ என்னோட இந்த கனவை நிஜமாக்க நீங்க என்னோட துணையா நிப்பீங்களா? உண்மையாவே இது ரொம்ப பிரமாதமான ப்ராடக்ட் தான். இப்போ முதல்ல நான் ப்ரொஃபசர் சார் கிட்ட கேட்க விரும்புறேன். ரொம்ப நல்ல இன்னோவேஷன் இது. உங்களுக்கு ஒரிஜினலா இந்த ஐடியா எங்க இருந்து வந்தது? சார், நான் ஒரு பார்மசி கிராஜுவேட். அப்புறம் நான் எம்பிஏவும் பண்ணேன். இந்த ஐடியா எனக்கு டாடா குரூப்போட நான் இணைஞ்ச போது வந்தது. டம் 3ன்னு ஒரு இடம் இருக்கு. ராய்ப்பூர்ல இருந்து 120 கிலோமீட்டர். அரிசி விதைகள் பிசினஸ் லீட் பண்ணிட்டு இருந்தேன். அங்க ஒரு பழத்தை பார்த்தேன். அதை ஒரு குருவி கொத்திக்கிட்டு இருந்துச்சு. அங்க இருக்கிற ஒரு சேல்ஸ் கொலிக் தான் எனக்கு சொன்னாரு, இதுல இருந்து புடவைகளை பண்ணுவாங்க, காஸ்ட்லியான பட்டு புடவைகள்னு சொன்னாரு. ஸோ அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் நாங்க இதை பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தப்போ டாப் யூனிவர்சிட்டி அக்ராஸ் த வேர்ல்டு, ஐஐடி, மிஷிகன் எல்லாருமே பட்ட ரிசர்ச் பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு ப்ராடக்டோட வரல. அங்கிருந்து தான் இது மேல இருந்த ஆர்வம் எனக்கு இன்னும் அதிகமாச்சு. பேரலி என்னோட கோ ஃபவுண்டரான பரக் டண்டன் சாரை அப்ப நான் மீட் பண்ணேன். அண்ட் நாங்க 2 பேரும் சேர்ந்து 2014 இந்த ரிசர்ச் ஆரம்பிச்சோம். 2017 கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணோம். இதுக்கு பின்னாடி என்ன ஐபி இருக்கு, என்ன சர்டிபிகேஷன் இருக்கு, என்ன வேலிடேஷன் பண்ணிருக்கீங்க? சார், எங்களோடது ISO 13485 கம்ப்ளைண்ட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டில வரும். அது டிசைன் அண்ட் குவாலிட்டிக்கான சர்டிபிகேஷன். அதுபடி தான் நாங்க எல்லாம் பண்றோம். இதோட ட்ரையல்ஸை நாங்க எய்ம்ஸ் ட்ரோமோ சென்டர் டெல்லியில பண்ணோம். அண்ட் ரொம்ப அற்புதமான ரிசல்ட்ஸ் வந்தது. அண்ட் அந்த நம்பிக்கையோட தான் இன்னைக்கு நாங்க இந்த இடத்துல வந்து நின்று இருக்கோம். இப்போதைக்கு எங்ககிட்ட 7 பேட்டர்ன்ஸ் இருக்கு. ரைட் ஃப்ரம் மெட்டீரியல், அப்புறம் ஒரு பேட்டர்னை நாங்க குளோபலி கூட பண்ணியிருக்கோம்.